மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. இன்னைக்கு இவரை கொஞ்சம் காதலிக்கலாமேன்னு மனசு சொல்லுச்சு, அதனால காதலிக்கிறேன். ஓ, உங்களுக்கு காதல்ங்கிறது திடீர்னு ஒரு நாள் மனசுல தோன்ற விஷயமா? எங்களை மாதிரி எப்பவுமே டிஃபால்ட்டா ஆன்ல இருக்காதா? திடீர்னு தான் தோணும், ஆனா ரொம்ப தீவிரமா தோணும். எங்க உனக்கெல்லாம் காதலிக்கவே தெரியாதோன்னு நினைச்சிட்டேன். சூடா ஒரு காபி குடிக்கலாமா? ஆமா, பால் காய்ச்சறதுல நீ ரொம்ப கவனமா இருப்பிய. ஒரு துளி பால் கூட சிந்திர கூடாதுன்னா நீ ரொம்ப கவனமா இருப்பிய. இன்னைக்கு என்னாச்சு? எப்படி கவனம் மிஸ் ஆச்சு? ஒன்னும் இல்ல, அவ்ளோ சண்டை போட்ட கதிரேசன் திடீர்னு வந்து நான் குலதெய்வம் கோவிலுக்கு வரணும்னு கூப்பிடுறாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சுடருக்கும் தெரியும். ஆனாலும் தைரியமா வந்து நான் கட்டாயம் குலதெய்வம் கோவிலுக்கு வரணும்னு சுடர் என்ன கூப்பிடுறா. என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுல கவனம் இல்லாம இருந்துட்டேன். இதுல ஏதோ ஒரு பிளான் அவளுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியுது மல்லி. என்ன தலையா போயிரும். அது என்ன பிளான்னு பாத்துறோன்னு தான் நானும் வரேன்னு சொல்லிருக்கேன். எனிவே, இன்னொரு 10 நாளைக்குள்ள அவளை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சு அவளை லாக் பண்ணோன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அதுக்கு சரியான எவிடன்ஸ் ஒருவேளை நம்ம கோயிலுக்கு போற இடத்துல கிடைக்கலான்னு என் மனசுக்கு தோணுது. அத மைண்ட்ல வச்சுதான் போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்மள மீறி அவ ஏதாவது பண்ணிருவா, ஏதாச்சும் விளையாட்டுத்தனமா ட்ரை பண்ணுவா. நாம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். நீ தைரியமாவா? நான் இருக்கல்ல. சரிங்க, போகலாம். அதான் நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை. ஓ, அப்படி. ஏய், அவ என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப். அவ்வளவு பணிவா வந்து உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறா. எவ்வளவு திமிரா நீ அவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு வேணா அவ ஃபர்ஸ்ட் வைஃப், நான் செகண்ட் வைஃபா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் உங்க வைஃப். ஏய், நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கோ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கோயிலுக்கு வர முடியுமா முடியாதா? நான் யோசிக்கணுங்க, எனக்கு டைம் வேணும். நாளைக்கு கோயிலுக்கு கிளம்பும் போது நீயும் கார்ல ஏறணும். இல்லன்னு வையே, 10 நாளைக்கு அப்புறம் எடுக்கிற முடிவை நாளைக்கே எடுத்துருவேன். ஜாக்கிரதை. மல்லி, ராஜி அவளோட ரூமுக்கு போயிட்டா. சண்டை போட்டதெல்லாம் போதும். அந்த காதல் மனசுல ரொம்ப தீவிரமா இருக்குன்னு சொன்னல. வா, நம்ம ரூமுக்கு போலாம். சண்டை போட்டோம்ல, அதுல காதல் கீழே போயிடுச்சு. மல்லி, நம்ம சும்மா தானே சண்டை போட்டோம். காதல் குழந்தை மாதிரிங்க. அதுக்கு விளையாட்டு எது சீரியஸ் எதுன்னு தெரியாது. அது பொய் சண்டைய கூட உண்மைன்னு எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கிட்டு அது போயே போச்சு. இன்னொரு நாள் பார்க்கலாம். தள்ளுங்க. என்ன இப்படி சொல்லிட்டு போற? மல்லி, ஏன் டல்லா இருக்க? ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்க. ஒண்ணும் இல்லங்க. எனி ப்ராப்ளம்னு நான் கேட்ட உடனே நீ ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் எதுவும் பெருசா பிரச்சனை இல்லைன்னு புரிஞ்சுக்குவேன். ஆனா ஒண்ணு இல்லன்னு நீ சொன்னேன்னு வையேன், அப்பதான் எனக்கு பயமே வரும். கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிடும். சொல்லு, என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க பெரிய சைக்காலஜி படிச்சவரு. சைக்காலஜி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. மல்லி, டெய்லி குறைஞ்சது ஒரு 100 பேரையாச்சும் நான் பாக்குறேன். 100 பேரோட நான் பழகுறேன். 100 டீல் முடிக்கிறேன். அவங்களெல்லாம் வேலை வாங்குறேன்ல. இதுல நான் சைக்காலஜி தனியா வர படிக்கணுமா? அதெல்லாம் தெரியும்ன்றதுனால பொண்ணுங்க மனசு தெரியும்னு அர்த்தம் ஒண்ணும் இல்ல. இப்ப சொன்னீங்க, அது உண்மை. அத மட்டும் நான் அப்படியே ஒத்துக்கிறேன். இந்த பொண்ணுங்க சைக்காலஜி எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. சரி, என்ன விஷயம் நீயே சொல்ல. இப்ப நாம அவசியம் கோவிலுக்கு போகணுமாங்க? மல்லி, நம்ம இது சம்பந்தமா நிறைய விஷயம் பேசிட்டோம். போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நானும் கிளம்பிட்டேன், நீயும் கிளம்பிட்ட. இப்ப போய் போணுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? நானும் முன்னாடி போய் பார்க்கலான்னு தான் நினைச்சேன். நேத்து ராத்திரி கனவு வந்துச்சா, அது என்ன ரொம்ப பயமுறுத்திடுச்சு. ஏன் மல்லி பயந்தாளா? என் பொண்டாட்டி பயப்படுற வர்க்கமே கிடையாது. அதெல்லாம் வெளியில தாங்க. ஆனா உள்ள நான் பயப்படதா செய்வேன். எனக்கு ஒண்ணுனா துணிஞ்சு நின்னுடுவேன். ஆனா உங்களுக்கோ இல்ல வெண்பாக்கோ ஒண்ணுனா எனக்கு பயம் வந்துடும். மல்லி, நான் அங்க போறேன்,
நீ அங்க இருக்க போற, கதிரேசன் நிஷானு எல்லாரும் இருக்க போறாங்க. நம்மள மீறி அந்த சுடர் ஏதாவது பண்ணிருவாளா? அதெல்லாம் பயப்படாத மல்லி, அதெல்லாம் பாத்துக்கலாம். நிறைய கனவு காலையில கண் முழிக்கிறப்பவே மறந்துடுங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அது ஞாபகமே வராது. ஆனா இந்த கனவு அப்படியே ஞாபகத்துல இருக்குங்க. அரைக்கி மாதிரி ஒருத்தி குழந்தைங்களை வெட்டி போட்டுட்டு இருந்தா. குழந்தைங்களை எதுக்குங்க வெட்டி போடணும்? கனவுல ஏன் குழந்தைங்க வரணும்? ஏய், எல்லா சமயத்திலயுமே கனவை சீரியஸா எடுத்துக்கணும்னு அவசியமே இல்ல. முதல்ல நம்ம மனசுல இருக்கிற குழப்பம் தான் கனவாவே வரும். அதுக்கு மேல அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல. அது நடக்க போற ஒண்ணு சொல்றதுக்கெல்லாம் எந்த எவிடன்ஸுமே இல்ல. அப்படி சொல்ல முடியாதுங்க. சில சமயம் சில பேருக்கு அது நடக்க போறத காமிச்சும் கொடுக்கும். சரி, அப்படியே நீ பயப்படுற மாதிரி அந்த சுடர் ஏதாச்சும் பண்ணாலும் அது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அவ என்ன செய்வான்னு தெரியாமலே இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? என்னோட பிளானே அவ என்ன முடிவோட இங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவளை லாக் பண்றதுதான். அதுக்கு ஒரு வாய்ப்பை அவளே உண்டாக்கி இருக்கான்னு நினைச்சுப்போம். ஏங்க, நாமளே வம்ப விலை கொடுத்து வாங்கணுமா? நாம அதெல்லாம் விரும்பல மல்லி. ஆனா எப்படியோ அந்த சுடர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா. அவளை வெளியில அனுப்புற வரைக்கும் அவளை நம்ம அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். நாம அவளை இன்னும் நல்லா கவனிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். சரியா மல்லி? என்ன நம்பி வா, நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரிங்க. இப்படிலாம் வந்தா நீ வர விரும்பலன்னு உன் முகமே காட்டி கொடுத்துரும். கொஞ்சம் சிரி பாப்போம். கொஞ்சம் கொஞ்சம் சிரி 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 சிரி. அதுதான் என் மல்லி. வா போலாம். நிஷா, அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு வந்துரு. நிஷா, குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு எல்லா ஜாமானையும் கார்ல ஏத்தியாச்சு. வீட்டை நல்லா பூட்டிட்டியாமா? நல்லா பூட்டிட்டேன்பா. சரி. இந்த கார்ல தான் போறோமா? இதான் உங்களுக்கு கடைசி பயணம். மாடி ரேணுகா, என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. சரி, போலாமா? அப்பா, இந்த வீட்டை ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க. நிஷா, நீயும் தான். ஏம்மா அப்படி சொல்ற? இல்ல, இப்ப நீங்க இந்த வீட்டை பாக்குறது தான் கடைசி. அக்கா, எதுக்கு வீட்டை கடைசியா பாத்துக்க சொல்ற? குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நாம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அத நல்லா பாத்துட்டு போனோம். அப்பதான் அது என்னைக்குமே நமக்கு நிலைச்சு இருக்கும். அக்கா, இப்பெல்லாம் நீ கொஞ்சம் வியடா நடக்க ஆரம்பிச்சிட்ட. உன் மேல சாமி வந்ததையே இன்னும் என்னால நம்ப முடியல. இதுல நீ அருள் வாக்கெல்லாம் வர சொல்ற. நிஷா, சாமி வந்து அருள் சொன்ன பொண்ணு இவ. இவ சொன்னா சரியாதான் இருக்கும். வீட்டை ஒரு தடவை கடைசியா பாத்துக்குவோம். வெண்பா, நீ கும்பிட்டியா? என் வீடு எங்க டாடா இருக்கிற வீடு தானே. நான் அந்த வீட்டை கும்பிட்டுக்கிறேன். எப்படியும் நீயும் திரும்ப வரப்போறது இல்ல. இனி எந்த வீட்டை கும்பிட்டா என்ன? ரேணுமா, நீங்க ஏதாவது மனசுக்குள்ள யோசிக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல இல்ல, அடிக்கடி எங்கேயோ போயிடுறீங்க, அதனாலதான் கேட்டேன். குழந்தை எப்படிலாம் உனக்கு கவனிக்கிறா பாரு. சரி, எல்லாரும் வாங்க, கார்ல ஏறுங்க, போவோம். இனி இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் மட்டும்தான். வீட்டுக்கு மட்டும் இல்ல, கதிரேசனோட மொத்த சொத்துக்கும் நான் தான் சொந்தக்காரி. அம்மா ரேணுகா, என்ன யோசிக்கிற? வா. அப்பா, ஒரே ஒரு நிமிஷம். நான் பிளவுஸ் தைக்க கொடுத்திருந்தேன். அது ரெடியா இருந்தா போற வழியில அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒரே ஒரு கால் பண்ணிக்கிட்டுமா? சரிம்மா, இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வைக்கிறது இல்லையாம்மா? சரி, போய் பேசிட்டு வா. ஹலோ ரகு, சொல்லு சுடர். எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? இங்க இருந்து நாங்க 4 பேர் கிளம்புறோம். விஜய் வீட்ல இருந்து விஜய், மல்லி 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் அங்க படையல் வச்சிடலாமா? இத விட்டா இந்த மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காத. எல்லாம் சரியா நடக்கணும். நம்ம டீம்ல இருந்து சரியான ஆட்களை தான் அனுப்பியிருக்கேன்.
அவங்க செஞ்சிருவாங்க. அங்க ஏதாவது சொதப்பினாலும் நீ எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. என்ன பண்றதுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஓகே ரகு, அப்ப நான் போனை வைக்கிறேன். ஓகே பாய். தாத்தா கோவில் எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன்டா செல்லம். தேங்க்ஸ் தாத்தா. என்னம்மா பிளவுஸ் ரெடி ஆயிருச்சா? இல்லப்பா, ரெடி ஆகல. அது இல்லன்னா பரவாயில்ல, நான் வேற பிளவுஸ் வச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி கிளம்பலாமா? ஹே ஜாலி. கார்ல ஏறுங்க. சரி, ஆமா. ஓகே வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.